அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ எலெக்ஷன் வருது. இந்த டைம் தான் கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கு ஏகுவான நேரம். என்ன கோரிக்கை அப்படின்னா, ஐயா அந்த நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்கீங்க. மெயினான பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு ஏழை ஒரு சென்ட் பூமி வாங்குகிறான் அப்படின்னு வச்சுடுங்க. பத்திர எழுத்து ஆஃபீஸருக்கு போய் பத்திரம் பதிவு பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சென்ட் பூமி நாங்கள் 1 லட்ச ரூபா சுமார் உத்தேசமாக 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கன்னு வைங்க. கவர்மெண்ட்டில் பதியும் போது அது ஒரு 40,000 50,000 எஸ்டிமேட்டு போட்டு அதுக்குள்ள தொகை கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது ஒரு 2,000 3,000 4,000 அவ்வளோக்குள்ள தான் இருக்குது. ரசீது கவர்மெண்ட் ரசீது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அவ்வளோதான். ஆனால் அந்த பத்திரம் எழுத்து முடிக்க வரையும் வெளியே 50,000 60,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க. இந்த முறை சரியான இல்லை. ஒரு பாவம் கஷ்டப்பட்டு 1 லட்ச ரூபா ஒரு சென்ட் பூமிக்கு 50,000 60,000 பாதிக்கு பாதி 50-60% கம்சம் வாங்குகிறாங்க. இதை நீங்கள் தடை பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரண்ட்டு பில்லு டைரெக்டாக ஆன்லைனில் அடைக்கிறோம், நேரடியாக போய் சேருது. இதே போல் கஸ்டமரே நாங்கள் பூமி வாங்குகிறவங்களே டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு அந்த அவங்களுடைய அமௌண்ட்டை அடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். பத்திர எழுத்தர் ஆஃபீஸர் ஒரு எழுத்தர் வச்சு அது எழுத்தர் மூலமாக இந்த ஆஃபீஸருக்கு ரூபா வாங்கவே இல்லை, எழுத்தர் ஆஃபீஸர் மூலமாக தான் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் அவங்க அதிகப்படியான கம்சம் வாங்குகிறாங்க. இந்த ஒன்றை நீங்கள் நிறைவேற்றினீங்க. டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு எழுத்து ஆஃபீஸில் டைரெக்டாக அடைக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போடுங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படி ஒரு டிரைவர் வேலைக்கு கவர்மெண்ட்டில் ஏறணும்னா எம்எல்ஏ எம்பிமார்களுக்கு அதில் இடையில இடத்தர புரோக்கருக்கு நிறைய ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 10 லட்சத்து சம்பாதிக்க அவன் ஆயுசு மூலம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தாலும் சம்பாதிக்க முடியாது. அப்படி அதிகப்படியான ரூபா கொடுத்து தான் வேலையில் சேர வேண்டியிருக்கு. இதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. எந்த அலுவலகத்துலேயும் எந்த கமிஷனும் வாங்காத அளவுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தொகையோ அதை டைரெக்டாக மக்களை அனுப்புகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள். இதை மட்டும் இந்த திட்டத்தை யாராவது அறிவிக்கிறீங்களா? ஒரு தலைவர்களும் கட்சி தலைவர்களும் அறிவிக்கலை. இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் டைரெக்டாக கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் மாதிரி சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு ஏதாவது அறிக்கை விட்டு அப்படி செய்யுங்க. அதுதான் நல்ல ஒரு திட்டம். இதுவே மக்கள் நிறைய பேர் பயன்பட்டுருவாங்க. இல்லாமல் இலவச 5,000 10 கொடுத்து 10,000 கொடுத்து 2,000 கொடுத்துக்கிட்டு பழையபடி நீங்கள்